எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு தான் செய்யலான்னு எடுத்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், முழு ஜீரகம். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிற வத்தல் மிளகா போட்டுட்டு வாழைத்தண்டை அப்போதைக்கு தான் நான் வெட்டி போடுறேன். இப்போது முன்னாலேயே வெட்டி வச்சு போடும்போது முன்னாலேயே வாழைத்தண்டை கழுவிட்டு அந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டு தோல் சீவிட்டு நார் எடுத்துட்டு மோரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் கருக்காது. அதை போட்டு வச்சு அந்த தண்ணியோடையே சேர்த்து சமைச்சிடணும். வாழைத்தண்டு வெட்டிட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சமைக்கும்போது வாழைத்தண்டில் உள்ள சத்து வந்து தண்ணியில் போய்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் மோர் கலந்து போட்டு வச்சுட்டு கருக்காது. அந்த தண்ணியை சேர்த்தே நம்ம வந்து வாழைத்தண்டையும் சமைச்சிடலாம். ஸோ அப்போ வந்து அதோடய சத்து வந்து ரீட்டெயின் ஆகும். ஸோ இப்போ நான் வாழைத்தண்டு வெட்டி நான் டேரெக்டாக தண்ணியில் போடாமல் அப்படியே அடுப்பில் போட்டுருவேன் பாத்திரத்தில். வாழைத்தண்டுக்கு முன்னால் நான் பாசி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருந்தேன். ஊற வச்சு சேர்க்கலாம், இல்லை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வாழைத்தண்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வேறு எதுவும் நான் சேர்க்கலை, அவ்வளோதான். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் 5 விசில் விடலாம். வாழைத்தண்டு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் ஸ்டோன்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து யூரின் வழியாக வெளியே வந்துடும் அடிக்கடி வாழைத்தண்டை நம்ம சாப்பிடும்போது, அதை ஜூஸாலாம் சாப்பிடும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் அடிக்கடி உணவில் வாழைத்தண்டு சேர்த்துப்பேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டேன். இப்போ 4-5 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்றதுனால நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.